ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு அருள்பணி மைக்கேல் ராஜ் செல்வம் அவர்களே, நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தின் பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளரும் மறைக்கல்வி பணிக்குழுவின் செயலருமான தந்தை கிரகரி ராஜன் அவர்களே, இங்கே என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற மற்ற அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு திரளாக கூடி வந்திருக்கின்ற சேலம் மறை மாவட்டத்தின் நம்பிக்கை கண்மணிகளான குழந்தைகளே, உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்களை குழந்தைகளை வைத்து சாதிக்கிறாங்களாம். எனக்கு ஆசை, நம்முடைய இந்த சேலம் மறை மாவட்டத்தின், அதுவும் சேலம் மறை வட்டத்தின் இந்த குழந்தைகள் வழியாக எல்லா கத்தோலிக்க மக்களும் நம்பிக்கையில் இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தப்பட வேண்டும், பிறரன்பிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று நம்புகிறேன். அன்பார்ந்த குழந்தைகளே, ஏற்கனவே நியூ ஸ்கூல் இயர் ஆரம்பிச்சிருச்சு, படிக்க தொடங்கிவிட்டீர்கள். எத்தனையோ பாடங்கள், லாங்குவேஜ், இங்கிலீஷு, தமிழ், சில பேர் ஹிந்தி எல்லாம் படிக்கிறாங்க. வேறு என்ன லாங்குவேஜ்? அவ்வளோதானே? இப்படி நிறையா மொழிகள் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்புறம் மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அப்புறம் என்னென்னோ பாடம், எனக்கு தெரியாத புது பாடம்லாம் இப்போ இருக்கும், எல்லாம் படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வளரணும், நிறையா கற்றுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அழகாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லு. அழகாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. அது ஒரு ரகசியம். இன்னொன்று, டூ சம் குட் டு சம்ஒன் எவ்ரி டே. யாருக்காவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு நல்லது ஒவ்வொரு நாளும் செய், அழகாக இருப்பேன். உன் ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு எல்லாம் ஒன்று அழகாக்காது. நன்றாக கற்றுக்கொண்டால்தான் நீ அழகாக இருப்பாய். இதை மறக்கவே கூடாது. வீட்டில் போய் சொல்லுங்கள். நம்ம பிஷப் இன்னைக்கு சொன்னார், அழகாக இருக்கிறதுக்கு 2 ரகசியம். வயசானவங்களாக இருந்தால் கூட புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பூசைக்கு வரத்துக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. எந்த வயசாக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு முடிவே கிடையாது. கல்லறையில் போகிற வரைக்கும் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். முதல் ரகசியம். 2வது ரகசியம், யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்யணும். யாருக்காவது ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் நல்லது செய்யணும். மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. வெரி குட். அப்படி நிறையா கற்றுக்கிறீங்க. எல்லா இந்த பாடங்களை விட முக்கியமான பாடம் இந்த மறைக்கல்வி. ஆனால் சில நெருக்கடிகளினால், அனுமதி இல்லாததால், பள்ளி சூழ்நிலையில் அன்றாட மறைக்கல்வி இந்த காலத்தில் எல்லாம் இருக்க முடிவதில்லை. சில சமயத்தில் வாரத்துக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், சில இடங்களில் இன்னும் அதிகமாக இப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆர்வத்தோடு மறைக்கல்வியில் பங்கு பெற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நிறையா மார்க்கு மற்ற பாடத்தில் வாங்கிட்டு வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்து கொள்ள தெரியவில்லை என்றால் என்ன பிரயோசனம்? திருமணம் ஆகுது,
ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கையே இல்லை, கண்டதெல்லாம் செய்கிறாங்க சில பேர். இன்னொரு பக்கம் மனைவியோட சண்டை, கணவரோட சண்டை, உறவு சரியில்லை, எல்லாருக்கூடையும் சண்டை, அன்பு இல்லை. இந்த அன்பை வளர்ப்பது, இதயத்தை வளர்ப்பது உங்களுடைய மறைக்கல்வி. அதனால்தான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற எங்கேயும் இவ்வளவு பிள்ளைகள் இப்படி அமைதியாக நம்பிக்கையோடு கூடி வர வாய்ப்பு இருக்காது. நான் உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நிம்மதியோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், துணிச்சலோடு இருக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது தான் இந்த மறைக்கல்வி. அதனால கேட்டகிசம் தானே, இது சும்மா ஒன்று, இது படிக்காட்டா பரவாயில்ல அப்படின்னு இருக்காதீங்க. ஆண்டவரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இயேசு சாமியை பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம். அவர் 12 வயசில் காணாமல் போயிட்டார். அந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? என்ன ஊருக்கு போனாங்க? என்ன ஊருக்கு போகும்போது காணாமல் போயிட்டாரு? எருசலேம் தேவாலயத்துக்கு போனாரு. பாஸ்கா விழா கொண்டாட போனாரு. பாஸ்கா விழா கொண்டாட போனார். அங்கே அப்பா அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவர் சொந்தக்காரங்க கூட வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் தெரியாமல் நடந்து வந்துட்டாங்க. 3 நாள் கழிச்சு தான் தெரியுது ஏசாமி காணான்னு சொல்லிட்டு. 12 வயசு. அப்போ தான் மனசு திக்கந்து, சொந்தக்காரங்க யாரு கூடயும் இல்லை. உடனே அவர்கள் வேகமாக திருப்பி தேடிக்கொண்டே போகிறார்கள். போனால் கோயிலில் இருக்கார். கோயிலில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சரியம், முதல்ல மறைநூல் அறிஞர்கள், ரொம்ப படித்தவங்க, ஞானிகள், அவங்க முன்னாடி இவர் கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்கிறாரு, இவர் கேள்வி கேட்குறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க. 12 வயசுல இயேசு சாமிக்கு நல்ல ஞானம், அறிவு, இறை வார்த்தை தெரிந்திருந்தது. 12 வயசுல எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தார். அதனால பெரியவங்க கூட அவர் கேள்வி கேட்டார். சில பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரில, சில பேருக்கு பூச ஜபமே தெரில, பைபிளில் எத்தனை புக்கு இருக்குன்னு தெரில, எத்தனை நற்செய்தி இருக்குன்னு தெரில, அப்படின்னு இருந்தால் ரொம்ப வேதனையாக இருக்கும். பாருங்கள், இயேசுனுடைய ஞானத்தை பாருங்கள். அதே ஞானம் அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இயேசுனுடைய ஞானம் இருக்க வேண்டும். 12 வயசுல அவருக்கு இருந்த அந்த ஞானம் பாருங்கள், நிச்சயமா இருக்கும். ஒரு பக்கம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு. இன்னொரு பக்கம் நாம் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? பைபிள் வழியா பேசுகிறார், நம்முடைய பெற்றோர் வழியா பேசுகிறார், மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியர்கள் வழியாக பேசுகிறார். ஆண்டவரை எனக்கும் ஞானம் வேண்டும், உம்மை போல நான் நினைக்க வேண்டும், உம்மை போல நான் பேச வேண்டும், உம்மை போல நான் வாழ வேண்டும். இதுதான் அன்பார்ந்த குழந்தைகளே இன்னைக்கு உங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு முதல் வாசகம் மிக மிக அருமையான ஒரு பகுதி. நம்முடைய ஜெயராணி பள்ளியை சார்ந்த லிக்ஷனா ஸ்வேதா ரொம்ப அழகாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இந்த முதல் வாசகத்தை ரேச்சல் மேரி க்ளூனி ஸ்கூல்லேருந்து அழகாக படித்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் ரெஸ்பான்ஸ் சோஃபியா ஹோலி ஏஞ்சல்ஸில் ரொம்ப அழகாக பாடிச்சு. ஐயோ, இவ்வளோ நல்ல குரல் நமக்கு இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாடினாங்க. அதே போல் 2வது வாசகம் அல்ஃபோன்ஸா சென்ட் தாமஸ் இதுலேருந்து பள்ளியிலேருந்து, எனக்கு அந்த பகுதியை படிக்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்தது. அந்த பாப்பா ரொம்ப அழகாக படிச்சுது, எப்படி இதை படிக்க முடியும் அப்படிலாம் நினச்சேன். அவங்களாம் ஜோராக கைதட்டுன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக
இந்த பிள்ளைங்கெல்லாம் படிக்கும்போதே எனக்கு ஞாபகம் வந்தது. நான் கோயிலில் நற்செய்தி 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே நற்செய்தியில் மற்ற வாசகம் வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நானும் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், நானும் பாட வேண்டும், நானும் இந்த பதிலுரை பாடல் பாட வேண்டும், நானும் அல்லேலூயா பாப்பாவும் நான் பேர் சொல்லலை, அதுவும் நல்லா பாடிச்சு எல்லாரும் நானும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் உறுதி கொள்ள வேண்டும். டான்ஸ் குரூப்பில் நானும் இருக்கேன்னு சொன்னால் போதாது, அது மட்டும் போதாது. அங்கே என்னது பேண்ட் செட்டில் நானும் இருக்கேன் போதாது. அதை தாண்டி ஆண்டவரை புகழ இங்கே நான் ஆலயத்திலே பங்கு பெறுவேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். நான் அதான் இந்த முதல் வாசகத்தை பற்றி சொன்னேன். அதில் ஞானத்தினுடைய அருமையை பற்றி, ஞானமே பேசுவது போல எல்லோரும் என்னிடம் வாருங்கள், வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள். இன்றைக்கு ஞானம் இங்கே இருக்கிற மறைக்கல்வி ஆசிரியர்களால் உங்களுக்கு சேருகிறது. அந்த ஆசிரியர்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைக்கிறேன். ஞானம் வேண்டும். அன்றைக்கு இயேசுசாமி 12 வயசுல ஆலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இயேசு வயதில் வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார், அருளில் வளர்ந்தார். சில பேர் போன வருஷம் பார்த்த பிள்ளையா இது இவ்வளோ பெருசாகிடுச்சு, உடம்பு தான் வளருது. சில பேருக்கு ஞானம் இல்லை, அருள் இல்லை, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் வளர வேண்டும். உடலில் வளர்ந்தால் மட்டும் போதாது, உங்களை ஞானத்தில் வளர்ப்பது மறைக்கல்வி, அருளில் வளர்ப்பது மறைக்கல்வி. பாருங்கள், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நம்ம கேட்டோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, சாமி சொல்றார், எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இன்றைக்கு மறைக்கல்வி பயிற்சியினுடைய தொடக்க நாளில் என் வழியாக அதே இயேசு உங்களை கூப்பிடுகிறார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், எல்லாரும் மறைக்கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரும் மறைக்கல்வி வகுப்புக்கு தவறாமல் வாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் மகிழ்ச்சி கொடுப்பேன், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். சில பிள்ளைங்க வந்த உடனே டயர்டாயிட்டாங்க, உடம்பு சரியில்லை, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஓய்வு கொடுப்பேன், நான் உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவேன், நான் உன் களைப்பை போக்குவேன். என்னிடம் வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை நம்புன்னு அர்த்தம். என்கிட்ட வான் சாமி கூப்பிடும்போது என்ன அர்த்தம்? என்னில் நம்பிக்கை வை, என் அன்பை அனுபவி, நிச்சயமாக உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். உன்னை பார்த்து கொள்வார், உன் பெற்றோரை பார்த்து கொள்வார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள்னு சாமி கூப்பிடுறார். நான் வரமாட்டேன்னு சொல்லாமா? டிவி பார்க்கவா, மொபைலில் இந்த கேம் ஆடவா, வெளியே கிரிக்கெட் ஆடலாம் வா, இப்படிலாம் கூப்பிட்டா நம்ம எவ்வளோ சீக்கிரம் சில பேர் போகிறாங்க. ஆண்டவரே கூப்பிடுறார், எல்லாரும் என்னிடம் வாருங்கள், எல்லாரும் என்னிடம் வாருங்கள். மறைக்கல்வி வகுப்பு இப்படித்தான் எல்லாரையும் கூப்பிடுகின்ற ஒரு வகுப்பு. பாருங்க, அதுலேயும் இன்னொன்று பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு மிக அருமையாக. ஆண்டவர் சொல்றார், பெரிய பெரிய படிப்பாளிக்கெல்லாம் நீ இதெல்லாம் வெளிப்படுத்தல. ஆண்டவரே, வானக தந்தையை பார்த்து சொல்லுகிறார், தந்தையே, பெரிய படிப்பாளிக்கு குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர்கள். Not to the wise people, but to children you want to reveal. அன்பார்ந்த குழந்தைகளே, உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஆசிரியர்கள்லாம் இருக்கிறார்கள். அன்பார்ந்த ஆசிரியர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பேஷண்ட் டீச்சிங்,
பொறுமையோடு கற்றுக் கொடுங்கள். யாரும் கவனிக்க மாட்டுறாங்க, பிள்ளைங்களுக்கு அக்கறை இல்லை, உலக போக்கில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. பொறுமையோடு கற்றுக் கொடுங்கள். அதை தாண்டி பர்சனல் விட்னஸ், இங்கே எல்லாரும் சாட்சி. எங்கள் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பிள்ளை பார்க்கறத விட எங்கள் டீச்சர் எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எல்லாவற்றை விட முக்கியமாக எவ்வளோ அன்பாக இருக்காங்க. அதான் அந்த காலத்திலே ஜான் ஹென்றி நியூமன் சொன்னார், எல்லா கற்றுக் கொடுத்தலும் முக்கியமாக ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுத்தல் என்ன தெரியுமா? கோர் ஆது கோர் லுக்வித்தோர். யாருக்காவது புரியுதா? சில பேருக்கு இங்கிலீஷே புரியாது, இது லத்தீன். கோர் ஆது கோர் லுக்வித்தோர். கோர்னா என்னன்னா சிஓஆர். கோர்னா இதயம், இதயத்துக்கு பேசுகிறது. அதுதான் மறைக்கல்வி. இதயத்தோடு பேசுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் புதுமை செய்வார். பாருங்கள், ஜெபத்தோடு அவர்களை வழிநடத்துங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாக எல்லாம் நல்லதாக முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆசிரியர்களே, சோஷியல் மீடியா இன்னைக்கு அதிகமாக இருக்கு. யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஏதேதோ இருக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு, டான்ஸு எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பியர் ப்ரெஷர். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பிள்ளை ஏன்பா இது தப்பாச்ச? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கூப்பிட்டாங்க அதனால செஞ்சேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. இதை தாண்டி மறைக்கல்வி நீங்கள் கற்றுக்கொண்டால் என்ன செய்வீர்கள்? ஆண்டவரை அன்பு செய்வீர்கள், பெற்றோரை மதிப்பீர்கள், ஆசிரியர்களை மதிப்பீர்கள், உண்மையை பேசுவீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வீர்கள், மற்றவர்களை மன்னிப்பீர்கள், எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து காட்டுவீர்கள். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் கேட்கிறார். பிரியமானவர்களே, பைபிளை நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த ஆசிரியர்களால் மற்றவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள் என்று. இயேசு சாமி அன்றைக்கு கற்றுக்கொண்டார். அன்றைக்கு பவுலடியார் கமாலியலிடமிருந்து கற்றுக்கொண்டார். எலிசா எலியாவிடமிருந்து கற்றுக்கொண்டார். ஆந்திரேயாவும் யோவானும் திருமுழுக்கு யோவானிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். பாருங்க, சாமுவேல் எப்படி தன்னுடைய குரு எலியாவிடமிருந்து ஆண்டவரை பின்பற்ற கற்றுக்கொண்டார் என்று. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள்தான் சாமுவேல், நீங்கள்தான் கமாலியேல், நீங்கள்தான் திருமுழுக்கு யோவான். எல்லா குழந்தைகளையும் ஆண்டவரிடம் கொண்டு வாருங்கள். ஆசிரியர் பணி மிக மிக முக்கியமான பணி, நீங்கள் மறந்துவிடவே கூடாது. இன்னைக்கு பாருங்க, கத்தோலிக்க திரு அவையில் 2,31,000 கல்வி நிறுவனங்கள் இருக்குதான். 2,31,000 கல்வி நிறுவனங்கள் 171 நாடுகளிலே, 171 நாடுகளில் ஏறக்குறைய 72 மில்லியன் 7 கோடி பிள்ளைகள் படிக்கிறார்கள். பாருங்கள், இந்த நிறுவனங்கள் வழியாக நற்செய்தி மதிப்பீடுகளை நிறைய பேர் கற்றுக்கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அன்பார்ந்த மறைக்கல்வி ஆசிரியர்களே, உங்களை உளமாற பாராட்டுகிறேன். அன்பார்ந்த மறைக்கல்வி குழந்தைகளே, நீங்கள் வளர வேண்டும், நன்கு வாழ வேண்டும், துணிச்சலோடு, மகிழ்ச்சியாக, நம்பிக்கையோடு பிறர் அன்பில் செழிக்க வேண்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, அவர்தான் இயேசு சாமிக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தவர். அந்த தாயினுடைய பாதுகாவலிலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.